இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருக்கும்படியாய், கர்த்தர் இந்த ஆராதனை முழுமையுமாய் பொறுப்பெடுக்கும்படியாய், அவருடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்கும்படிக்கு கொஞ்ச நேர கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவரும் அவர் மகிமையும் மகத்துவமும் அணிந்தவருமாயிருக்கிறார். You are clothed with splendor and beauty, O God. நீர் மகிமையும் மகத்துவமும் அணிந்த தேவன், நீர் பெரியவர். நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு ஆண்டவரே வாசம் பண்ணி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே துதிக்கும்படிக்கு எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த 5வது மாதத்திலும் இந்த 16 நாள் 20 நாட்கள் கிருபையாய் பாதுகாத்தாரே. அவருடைய பிரசன்னம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தாரே. ஆமென் ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாட்களை கூட்டி தந்தாரே, ஆயுசின் வருஷங்களை அதிகரித்தாரே. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தாழ்மையில் எங்களை நினைத்த தெய்வமே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் போதுமானவராய் இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எல் ஷடவாய் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துங்க. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. ஆறுதலை கர்த்தர் பிரியப்படும்படியாய், ஆறுதலை கர்த்தர் மகிமையாய் இறங்கும்படியாய், அவருடைய ஷெகினா மகிமை ஆராதனையை மூடும்படியாய் கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமே, துதிப்போமே. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நன்மை செய்கிற தேவன். நீர் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் எங்களை போஷிக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. துவக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய ஆளுகை நிறைந்திருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கி இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக, உம்முடைய அபிஷேகத்தினால் மூடுவீராக. புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரிக்க அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். துதிக்க ஆயத்தமா? ஆமென். சங்கீதம் 47:1-2 இப்படி சொல்லுகிறது, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக பூமியை ஆள்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் துதிக்க போகிறோம். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு என்கிறதான பாடலை உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி தேவனுக்கு நேராக நாம் பாடுவோம். கரங்களை தட்டி துதிகன மகிமை எல்லாம் நம்மே சுராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்மே சுராஜாவுக்கே. துதிகன மகிமை, துதிகன மகிமை எல்லாம் நம்மே சுராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்மே ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம்மே சுராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம்
நம்மேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் கரங்களை தட்டி ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்மேசு ராஜாவுக்கே. அக்கினிகள் மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினிகள் மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம்மேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம்மேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை நாம் அறிவோம். ஒரு பெரிய பிசினஸ் மேன் இப்படி சொல்றாரு, நம்ம அநேகர் நமக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் உலகத்திலே மிகுந்த பணக்காரராக இருக்க அவர் சொல்றாரு, நாம் இந்த காலகட்டத்தில் நாம் உயிரோடு தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம். ஸோ அதுக்காக அவரை நோக்கி நாம் என்ன செய்யணுமா, துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் ஜஸ்ட் லைக் தட் இல்லை, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அநேக நினைக்கலாம் நம்ம வனாந்திரமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, இது இல்லை அது இல்லை, எனக்கு இந்த பாடுகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வனாந்திர யாத்திரையில் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் துதிக்க போகிறோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் என் தேவன், என் நேசர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லு. ஆமாம், சந்தோஷமா யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும்
நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. விசுவாசத்தோடு என் வாழ்வு செழித்திடுமே. யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து வங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. ஆமென். செங்கடல் எதிர்த்து வந்து வங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன். ஆமென். ஹல்லேலூயா. விடுவிக்கிறார் ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிறார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன். தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். யாத்திரையில் களைத்து நான் சொந்த போகும் நேரங்களில், சந்தோஷமாக யாத்திரையில் களைத்து நான் சொந்த போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், விசுவாசத்தோடு யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நாம் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லை. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லை. யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செங்கடல் எதிர்த்து வரும்போது பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவரை நோக்கி நாம் எப்பொழுதும் காத்திருக்கணும். ஆண்டவரை நோக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவர் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடும். அதுதான் தாசன் சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மிலே எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தான் என் பெலன் என்று, என் கோட்டை என்று, என் இரட்சகர் என்று முழு விசுவாசத்தை அவர் மேல் வைக்கிற ஒரு பக்தனாய் இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கோம்? சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என் பெலனாகிய கர்த்தர், நீர் மட்டும்தான் என் பெலன் என்று நாம் அவரை நோக்கி நல்ல உற்சாகமா சந்தோஷமாக நாம் அவரை நோக்கி நாம் பாடுவோம். ஆமென். என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை.
என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, அவரை நோக்கி நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினார். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினார். உங்க தோலும் தடியும் தேற்றுதையா, உங்க தோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தரை நமக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே, நீர் என் பலன், நீர் என் பலனாயிருக்கும் போது ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை, அந்த ஒரு உறுதி, ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறதான அந்த ஒரு கரம், அந்த விசுவாசம் இருக்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை காக்கிறவராக, நம்மை நடத்துகிறவராக, நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா, சொல்லுவோமா அவரை நோக்கி? வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசரேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார்.
உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் அவர் உன்னை கைவிடாத தேவன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்குரைத்த தேவன், வாக்கு தத்தம் பண்ணின தேவன். பல நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை வெகுவாய் வெகுவாய் பின்னாக இழுத்து விடுகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் பல நேரங்களில் சூழ்நிலை கைதிகளாகி விடுகிறோம். என்ன வந்தாலும் நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே பற்றிக் கொள்வேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்று நமக்கு விடுதலை, அன்று நமக்கு விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அழைத்து வரும் பொழுது பார்வோனின் சேனையை கண்ட மாத்திரத்தில், பார்வோனின் சேனை அவர்கள் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் பத்திரிகள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்க எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாதனாலும் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. Many a times in our lives, when situation, when trials comes, when temptation comes, when things are going wrong, we're thinking about our past life. நான் எகிப்தில் இருந்தால் நன்றாக இருந்திருப்பேன், எகிப்தில் இருந்திருப்பேன் என்று சொன்னால் நன்றாக இருந்திருப்பேன். Where is your faith? Amidst all these trials and temptation, one thing that God wants to ask you this morning, உன்னுடைய விசுவாசம் எங்கே? சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போகிறதற்கல்ல, உன்னுடைய விசுவாசம் எங்கே? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். Many a times this self pity comes in and it is pulling you down, and you are expecting to live a life that was not predestined for you. உனக்கு முன் குறிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு ஆசைப்படுகிறாய், just because of the self pity. உனக்குள் இருக்க அந்த சுய பரிதாபம். ஒண்ணு இல்லை, எனக்கு நான் ஒருவேளை அப்படி இருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன் போல இருக்கு, என் பழைய வாழ்க்கையில தான் நன்றா இருந்திருப்பேனே. இந்த இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போகிறார் என்பதை மறந்து வழியிலே ஏற்படுகிற பிரச்சனைகள், சோதனைகளை கண்டு they asked God, எங்களுக்கு ஆண்டவரே, எங்க பிரேத குழி, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா என்ன வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க? Don't worry, your God is there and He's going ahead of you. He's going ahead of you. Come out of all the rubbles that is on you. உன் மேல் இருக்கிற எல்லாவற்றையும் தூசிகளையும் உதறிவிட்டு step up. உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற கானானுக்கென்று முன் குறிக்கப்பட்ட நீ கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு you are the stumbling block for your blessing. Many a times your self pity stands as a stumbling block. சொல்லும், ஆண்டவரே, என்ன வந்தாலும் நம்புவப்பா, நீர் என்னை காக்கும் தேவன், நீர் என்னை காக்கும் தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் மகிமையும் மகத்துவம் அணிந்தவர், அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்தவர், காற்றை திரை போல் விரித்திருக்கிற ஒரு தேவன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் அந்த தேவனை துதிப்பேன். அவர் பெரியவர், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறான்.
not to self pity but to praising God, he lifted up his hand unto Jesus and said, bless the Lord, O my soul. தன்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சூழ்நிலைகள் மத்தியிலும் அவன் சொல்லுகிறான், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டாரே, உன் வயதை திரும்பவும் வாழ வயதாக்கினாரே. சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் உம்மை நம்புவேன். I will trust in you, Lord. I will put my hope in you, Lord. Father, we know that you are there for us, O God. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். Many a times our grumblings, our murmurs, God don't like it. He has brought you out of Egypt. எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் அவரை துதிக்கும்படி உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரச்சனைகளில் அவிழ்ந்து போவதற்கல்ல, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக. பிரச்சனையை உன்னை விட்டு விலக்குகிற தேவன் அல்ல உன் தேவன், பிரச்சனைகள் நடுவிலே உன்னோடு வருகிற தேவன் உன் தேவன். A God who comes along with you out of all your trials and temptations. A God who is there for you, who fight along with you. The thing is like, அவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? நீ அமர்ந்திருந்து நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You be still and know who your God is. You be still. Don't grumble, don't murmur, don't worry. பயப்படாதே, கலங்காதே. சும்மா இருப்பார்கள். யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு கானானை ஏற்படுத்தின ஆண்டவர் பார்வோனையும் அவன் சேனைகளுக்கும் ஏற்கனவே சிவந்த சமுத்திரத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். நீ பார்க்கிற இந்த குதிரைகளும் ரதங்களும் ஏற்கனவே அழிவுக்கென்று ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. The Red Sea has already received the command to open. மோசே கரங்களை நீட்டுவதற்கு முன்பாக, கோலை நீட்டுவதற்கு முன்பதாக செங்கடல் பிளப்பதற்கு என் தேவனால் உத்தரவை பெற்று தயாராய் நின்று கொண்டிருக்கிறது. Do not worry about the situation. God is in control. Father, we commit our lives unto you, Lord. எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிற தேவன். விசுவாசத்தில் நாங்கள் வளர, விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அடியெடுத்து வைக்க. Lord, help us to step up and look up to Jesus, for you are the author of our salvation, O God. எங்களுடைய ஆண்டவரே, ரட்சிப்பின் காரணர் நீர். உம்மையே நோக்கி பார்க்க, உம்மிடமாய் கிட்டி சேர எங்களை வழிநடத்துவீராக, எங்களை வழிநடத்துவீராக. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தப்பிதங்கள் ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசங்களை எங்களை விட்டு எடுத்து போட்டு விசுவாசத்தின் காரணராகிய உம்மை பிடித்துக் கொள்ள, உம்மையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். எங்களை வெறுமையாக்குகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆமென் ஆண்டவரே. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காய் விசுவாசிகள் நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சபையும் சபை விசுவாசிகளையும் கர்த்தர் பாதுகாத்தாரே. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, கிருபை அப்பா, கிருபை ஆண்டவரே. எங்களை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான மறைவிலே எங்களை வைத்து பாதுகாத்தீரே. உம்முடைய செட்டலின் நிழலிலே வைத்து எங்களை பாதுகாத்தீரே. எங்களுக்கு கேடகமும் மறைவிடவுமாய் இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. நன்றி 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 நன்றி. நீர் தான் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா ஆமென் ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ள ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிருப்போம். Father, we know எங்களுக்கு நம்பிக்கையாய் கர்த்தர் நீர் இருக்கிறீர். ஆமென் ஆண்டவரே. ஒரு குறித்து நாங்கள் கவலைப்பட போறதில்லை ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது ஐயா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லியிருக்கப்பா. We cast all our burdens unto you, for you cared for us, O God. எங்களுக்காக ஆண்டவரே நீர் எங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்க மேல சுமந்து சொல்லிட்டீங்களே. போதும் ஆண்டவரே, நீர் எங்களை தள்ளாட விட மாட்டீர். ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. அப்படியே தொடர்ந்து இந்த COVID-19 கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல தேசங்கள், பல நாடுகள், பல பட்டினங்கள் ஆண்டவரே, பட்டணங்கள் ஆண்டவரே மிகவும் மோசமான சூழ்நிலை இருக்குப்பா.
இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படணும் ஆண்டவரே. நிறைய பிஸ்னஸஸ் டவுன் ஆயிடுச்சுப்பா ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு துறைகளிலும் ஆண்டவரே அவர்கள் அதை சமாளிக்க கூடாதபடிக்கு அந்த ஆண்டவரே ஆமேன் ஆண்டவரே நஷ்டத்தை ஈடுபடுத்த முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. இதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. எங்களுடையவர்கள், எங்கள் ஆண்டவரே சபையை சார்ந்தவர்கள், எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் பலர் ஆண்டவரே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே கர்த்தாவே. நீர் ஆண்டவரே ஒரு க்ஷேமத்தை கட்டளையிடும். எங்கள் தேசத்தை ஆண்டவரே அப்பா சுகப்படுத்துவீராக அப்பா. இந்த ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்கிருமியை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் என்னதான் போராடணும் ஆண்டவரே. அன்லெஸ் நீங்க இறங்கலனா எங்களுக்கு விடுதலை இல்லை, சுகம் இல்லை. கர்த்தனை சுகத்தை உண்டு பண்ணுவீராக. ஆமீன். சூழ்நிலையிலே எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர். வருது ஏழை எளியவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரை இந்த சூழ்நிலையை அவர்களை தேற்றக்கூடியதாய், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாய் கர்த்தாவே ஆண்டவரை எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், ஒவ்வொரு ஆண்டவரே டிசிஷன்ஸ் ஆண்டவரை சாதகமாக இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தேவையான கிருபையும் ஞானத்தை கர்த்தனை கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு VBSக்காக, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. சபை கட்டிடங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாட்டாலும் ஆண்டவரே மற்ற வழிகள் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த டெக்னாலஜிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன் மூலமாய் உம்முடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு ஸ்லாக்கியம் தந்தீரே. ஸ்தோத்திரம். நன்றி சொல்றோம். ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவருடைய வசனம் விதைக்க கூடாதபடிக்கு ஆண்டவரை தடை செய்ய நினைத்த சாத்தானின் சகல உபாய தந்திரங்களை நிர்மூலமாக்கி கர்த்தர் நீர் எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற நாட்கள் ஆண்டவரே இந்த சபை கூடி வருகிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா. கர்த்தர் நீர் ஆண்டவரே இதுக்கு சீக்கிரமாய் ஒரு முடிவுகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய சபை விசுவாசிகளை ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. பலவீனப்பட்டவர்களை கர்த்தர் நீர் தாங்கும்படிக்கு, பலத்தால் இடைக்கட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து சபையில் ஒவ்வொருவரையும் போதிலையும் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்லையா எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகின மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் நாம் இருக்கும் இடங்களில் கரத்தை உயர்த்தி கருத்தோடும் பாரத்தோடும் ஒரு மனதோடும் தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கொடிய இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை போஷித்து காத்து ஆதரித்து வழிநடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவர் நேரில் சந்திக்க முடியாமல் இருந்தாலும் தினமும் சபை ஊழியரின் தின தியானத்தின் மூலம், ஆன்லைன் சர்வீஸ் ஆராதனை மூலம் மற்றும் ஃபெல்லோஷிப்ஸ் கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஜெபிக்க ஐக்கியப்பட வைத்த உம்முடைய மகத்தான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளுக்காகவும் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஆன்லைன் VBS மூலமாக அவர்களுக்கு புது புது பாடல்களையும் வேத வசனங்களையும் கற்றுக்கொள்ளவும் உற்சாகமடையும் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நெருக்கடியான நேரத்திலும் போதகரோடு இணைந்து ஃபோன் மூலமாக டெய்லி டிவோஷன், ஆன்லைன் சர்வீஸ், ஃபெலோஷிப் ப்ரேயர்ஸ் நடத்துவதற்கும் VBS நடத்துவதற்கும் உறுதுணையாக இருந்து நடத்தின பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும், அந்த என்டையர் டீமுக்காகவும், அவருடைய குடும்பங்களுக்காகவும் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாவரையும் பலப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஸ்தோத்திரம். அவர்களின் நற்கிரிகளுக்கேற்ற பலனை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சபையின் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உமக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே இருக்கும் பலவீனமானவர்களுக்காகவும் சுகவீனமானவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலனும் ஆரோக்கியமும் கிருபையும் நிறைத்து ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே. நீர் கொடுக்கும் உன்னத பலத்தால் ஆண்டவரே பலனடைய கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம்.
இந்த வேளையிலும் குடும்பங்களில் ஆண்டவரே விடுதலை இல்லாமல் பலவிதமான போராட்டங்களோடும் கட்டுகளோடும் ஆண்டவரே பிசாசின் போராட்டங்களோடும் விடுதலை இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கர்த்தருடைய அற்புத வல்லமை ஆண்டவரே விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் கர்த்தாவே, கர்த்தாவே ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினாலே ஆண்டவரே விடுதலை அடையும்படி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் பீரியடில் இன்னும் அதிகமாக உம்மோடு கூட இருக்கிற உறவில் பலனடைய வேத வசனத்தின் சாரத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம். யாரும் ஒருபோதும் ஆண்டவரே இந்த நாட்களை தவறான தகாத காரியங்களிலே ஈடுபடாதபடிக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவல ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் பெலனையும் கர்த்தர் தருவீராக. எல்லா மாயைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்வீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளாலும் புதிய பலத்தாலும் ஞானத்தாலும் அபிஷேகத்தாலும் நிறைத்து எங்களை நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மட்டுமே எங்களிலே மகிமைப்பட ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமைக்கே ஆண்டவரே, உமைக்கே ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சபையார் அனைவரும் உடைய கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமத்திற்கு கனத்தை செலுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை செலுத்தும்படியாய் நாம் இருக்கிற இடங்களில் தயவாய் எழுந்து நின்று வேதாகமத்தை கரங்களில் வைத்துக்கொண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 1 முதல் 9 வரை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டிலே 691வது பக்கம். சங்கீதம் 37 1 முதல் 9 வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஒரு சில வசனங்களை நான் திரும்ப வாசிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரை நம்பி நன்மை செய், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். இந்த சங்கீதத்தில் அதிகமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிற விஷயம் என்ன? கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் ஒப்புவி, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தருக்காய் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு காரியம் வாய்க்கப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்கிறார். இந்த நாட்களில் நாமும் கர்த்தருக்காய் காத்திருந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமேன். கடந்த வாரம் நடைபெற்ற ஆன்லைன் AGVBS சிறப்பாக நடைபெற தேவன் கிருபை செய்தார். இதில் உற்சாகமாய் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கும் பங்கு பெற செய்த பெற்றோர்களுக்கும் இதற்கு பின்னின்று உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சபை போதகர் தினமும் காலையில் தரும் தியான செய்தியை நீங்கள் கேட்டு
ஆவியில் ஒரு புத்துணர்ச்சி பெற்று தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் இதனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து உங்கள் ஐக்கியங்களோடு சேர்ந்து தொலைபேசி வாயிலாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து நம்மை முன்னிலையில் இருந்து காப்பாற்ற போராடும் மருத்துவர்களுக்காகவும் மருத்துவ துறையை சார்ந்தவர்களுக்காகவும் ஜெபிப்பது நமது கடமை. குறிப்பாக நமது சபையை சேர்ந்த டாக்டர் நசீமா, சகோதரர் கேப்ரியல், சகோதரி அனிதா மற்றும் மருத்துவத்துறையில் பணியாற்றும் நமது சபை அங்கத்தினர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் 25/5 சிஸ்டர் பூர்ணி ரூத், 25/5 சிஸ்டர் ஹெப்சி அப்ரஹாம், 27/5 சிஸ்டர் கேஜி சாரா, 27/5 ஆனந்த், 27/5 பிரதர் வீரமணி, 28/5 சிஸ்டர் செல்விராஜன், 28/5 ராகுல், 29/5 ஜெர்சன், 30/5 சிஸ்டர் சாந்தி ஹென்றி, 30/5 சிஸ்டர் வைஷாலி. திருமண நாளை காண்கிறவர்கள் 29/5 பிரதர் பூபதி, சிஸ்டர் சர்க்குணம், 29/5 பிரதர் டிமோத்தி விஜயகுமார், சிஸ்டர் பியூலா பெனிட்டா. எரேமியா 1:8 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதிகமாக நாம் விரும்பாத, நமக்கு விருப்பமில்லாத காரியங்கள். கடந்த நாட்களில் ஒரு பெரிய பரிசுத்தவான் நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்து தாரகம் அறியத்தக்க வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக பிரகாசித்த ஒரு பெரிய நீதிமான், வேதம் சொல்லுகிறது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. டாக்டர் ரவி சகரியாஸ் கடந்த நாட்களில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போனார். ஒரு குறித்த கொஞ்ச நாட்களுக்குள் 3 பெரிய பரிசுத்தவான்கள், ஸ்டால்வர்ட் 3 பேர், டாக்டர் பில்லி கிரஹாம், டாக்டர் ரேனால்ட் போங்கே, இப்பொழுது ரவி சகரியாஸ், ஏற்றுக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது அவருடைய ப்ரமோஷன். தேவனோடு இருக்கிறார்கள் அல்லவா. எனக்கு ஒரு சின்ன காரியம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய ஒரு அபிமான தலைவர் என்றால் மிகையாகாது. கொஞ்ச நாட்களுக்கு முன் நம்ம ஸ்டீவ் அவரை சந்திக்க அவருடைய வீட்டிற்கு அட்லாண்டா அவருடைய ஆஃபீஸுக்கு சென்றிருந்தான். அவனுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவன் கேட்டானாம், ஐயா தமிழ் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டானாம். இவனுக்கு தமிழ் பற்று கொஞ்சம் உண்டு. அவர் சிரிச்சுக்கிட்டே மறந்து போச்சு அப்படின்னு கொச்சையாக சொன்னாராம். இவன் கேட்டுகிட்டே சொன்னான், அவரை பாராட்டணுன்றதுக்காக உங்கள் ரைட்டிங்ஸ்
அவங்க ஒரேட்ரி ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஐ என்ஜாய். சில வேளை புரிய மாட்டேங்குது, அவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினானா. அப்போ அவர் சொன்னாராம், வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாராம். அவன் ஐ மீன் த ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். வெரி கிளவர் பீப்புள், வெரி ஸ்மார்ட் பீப்புள், doing very good work, but you know I don't know anything about computer even அப்படின்னு சொன்னாராம். அதாவது உன்னுடைய ஃபீல்டில் நீ ரொம்ப ஸ்மார்ட்டு, எனக்கு அது தெரியாது, அதுபோல் என்னுடைய ஃபீல்டில் நான் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஸோ உன்னுடைய பாராட்டுக்கு நன்றின்னு சொன்னாராம். அவர் அந்த பாராட்டுதலை நேராக ஏற்றுக்கொள்ளாமல் அதை இவனுக்கும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுகிறார். நல்ல ஒரு தன்மை பொதுவாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரிசிம் மினிஸ்ட்ரி, ரவி ஜகரியாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸ், ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரவி ஜகரியாஸுடைய இமீடியட் ஃபேமிலி மட்டுமல்ல, ரிசிம் ஃபேமிலிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களோடு சோதனைகளை ஜெயித்தல். எங்கே தான் சுற்றி வந்தாலும் கொரோனா, அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட், அதோடைய இம்பேக்ட், அதோடைய கான்சிக்வன்சஸ், இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை விரக்தி என்ற சோதனையை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? How to overcome the temptation of desperation. இந்த காலவேளையில் கொஞ்சம் சிந்திப்போம். தேவன் நமது வாழ்வில் அனுமதிக்கும் துயரங்களும் சோதனைகளும் மாறுவேடம் பூண்ட ஆசீர்வாதங்கள். ரொம்ப அருமையாக ஒரு தேவனுடைய தாசன் எழுதுகிறார், நமது வாழ்வில் தேவன் அனுமதிக்கும் சோதனைகள் மாறுவேடம் பூண்ட ஆசீர்வாதங்கள். அது ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது. யாக்கோபு எழுதுகிறார் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமேன். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். அநேக வேளைகளில் சோதனை விரக்திக்குள்ளாக்கி விடுகிறது. விரக்தி, டெஸ்பரேஷன், they go desperate. அவர்களுக்கு சோதனையின் அர்த்தம் சரியாக விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 13 வரை முழுதும் வாசிக்க வேண்டாம், பிறகு நான் சொல்லுகிறேன். 4வது அதிகாரம் 1 முதல் 13 வரை ஆண்டவர் அனுபவித்த சோதனையும் ஜெயமும். இன்று நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். அதே காரியத்தை பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை, இதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறோம். டெஸ்பரேஷன். சோதனையில் விரக்தி என்பது கடினமானது. விரக்தியில் மனிதன் தன் சொந்த சுவாபத்தை இழந்து விடுகிறான். இன்று காணப்படுகிற தொற்றினால் பயத்தை விட ஒரு விரக்தி அதிகமாக உண்டாகிறது. சென்ற வாரங்களில் சொன்னது போல அநேக பொருட்களை பதுக்கி வைப்பது ஒருவித விரக்தி. ஹோர்டிங் இஸ் அ டெஸ்பரேட்டரி ஒரு காரியம். தேவனுக்கு தேவைக்கு அதிகமாக வாங்கச் செய்வது ஒரு விரக்தி. அதாவது நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கணும், நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். இதை விட்டால் வேற கிடைக்குமோ இல்லையோ, இதை விட்டால் கிடைக்காட்டா என்ன பண்ணுறது, வாங்கி வச்சுக்கோ. அந்த ஒரு ஃபீல் தான் விரக்தின்றது. ஏதோ கடவுளே இல்லாதது போல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லூக்கா 12வது அதிகாரம்
28 முதல் 32வது வசனம் வரை ஏற்கனவே நாம் போன வாரம் அதை தியானித்தோம். அதை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. உலக காரியத்தை குறித்து கவலைப்படாத, விரக்தி அடையாத. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அருமையா சொல்லி இருக்கிறார் லூக்கா. அதை படிக்கும்போது நான் இந்த செய்திக்கு முன்பாக லூக்காவை பற்றியும் அவருடைய இந்த நற்செய்தி நூலை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இன்ட்ரடக்ஷன். உலகத்திலேயே மிக அருமையான புத்தகம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல். லூக்கா எழுதியிருக்கிற சுவிசேஷமும் அவர் எழுதின அப்போஸ்தலர் நடபடிகளையும் சேர்த்து பார்த்தால் புதிய ஏற்பாட்டில் அதிக பக்கங்களை அவர் எழுதியிருக்கிறார். பவுலின் நிருபங்கள் எல்லாவற்றையும் விட அது அதிகம். அருமையான விளக்கங்கள். மற்ற சுவிசேஷங்களை விட 5 அற்புதங்கள், இன்னும் சில சம்பவங்கள் அதிகமாக லூக்கா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். குறிப்பாக நாயினூர் விதவையின் மகனை எழுப்பினது, 10 குஷ்ரோகிகள் சொஸ்தமானது, நல்ல சமாரியன் ஓமை, நடு இரவில் நண்பனிடம் அப்பம் கேட்ட அந்த சம்பவம், காணாமல் போன காசு, காணாமல் போன மகன் அந்த உவமை, மற்றும் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம், சகேயுடைய சரித்திரம், எம்மாவூர் சீஷர்களோடு இயேசு நடந்து சென்ற சம்பவம், அநேக காரியங்கள். லூக்கா மட்டும்தான் அதை பதிவு செய்திருக்கிறார். லூக்கா மட்டும்தான் எழுதியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் மிக அருமையான ஒரு சுவிசேஷம். ஒரு பெரிய வேத வல்லுனர் சொன்னதை படித்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் தான் த பெஸ்ட் புக் இன் த வேர்ல்டு, உலகத்திலே நல்ல புஸ்தகம் என்று. எனவே அவர் பதிவு செய்திருக்கிற இந்த சம்பவத்தை நாம் கவனமாக கேட்க போகிறோம். லூக்காவை பற்றி சொல்லக்கூடுமானால், லூக்கா அந்தியோகியாவிலிருந்து வந்தவர். அந்தியோகியா நமக்கு தெரியும். அவர் கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியாவில் தான் உண்டானது. ஸோ அந்தியோகியாவிலிருந்து லூக்கா வந்தார் என்றால் அவர் ஒரு புறஜாதியான், ஜென்டைல். அப்படிப்பட்ட ஒரு ஜென்டைல், ஒரு புறஜாதியார் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக எழுதினது ஆச்சரியம். புறஜாதியாக நம்மை போலவே பேசுகிறார் அவர், நம்மை போலவே எழுதியிருக்கிறார். வெரி குட் லாங்குவேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நல்ல ஒரு டாக்டர், நல்ல கலாச்சாரமிக்க கிரேக்கன், மருத்துவராக மனிதருடைய உணர்வுகளை குறித்து அநேக காரியங்களை அறிந்திருக்கிறவர் ஒரு மருத்துவர். ஒரு சேயிங் இப்படி சொல்லுகிறது, clergy see men at their best. சமய குருமார்கள், கிளர்ஜி, அவர்கள் மனிதர்களை நல்லவர்களாகத்தான் பார்ப்பார்கள். lawyers see men at their worst. வக்கீல்கள் மனிதர்களை மிகவும் மோசமாக பார்ப்பார்கள். டாக்டர்ஸ் see men at their as they really are. டாக்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, எப்படி இருக்காங்களோ மனுஷன் அப்படி தான் பார்ப்பாங்க, உண்மையா. ஸோ நல்ல டாக்டர் மனிதனிடம் என்ன பிரச்சனை என்று அறிந்திருந்தாலும் கோபப்படாமல், வெறுப்படையாமல் அவர்களை குணப்படுத்த முயற்சி எடுப்பார். அவர் தான் நல்ல டாக்டர். ஸோ லூக்காவை பொறுத்தவரை
எல்லாம் சரியே. இது ஒரு நல்ல புத்தகம். அவர் நல்ல ஒரு எழுத்தாளர். ஸோ அவர் எழுதினதிலிருந்து இந்த காலை வேளை நம்முடைய தியானத்தை நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 13வது வசனம் வரை எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லாரும் வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது எதேச்சையாக ஏதோ கேட்டு போவதல்ல, பார்த்து போவதல்ல. ஒரு சபையில் இருந்து எப்படி நாம் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஒரு போதகர் ஒரு பிரசங்கியாருடைய பார்வையில், நேரடி பார்வையில் இருந்து கவனமாக கவனிப்பது போல நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்க வேண்டும். ஸோ வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். பாஸ்டர் லிவிங்ஸ்டன் எப்போதும் சொல்லுவார், பக்கத்தை சொல்லுவார். ஸோ நானும் ஞாபகமாக சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 82வது பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோர்தானில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். 12வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் அவரில் இறங்கினார். புறா வடிவத்தில் இறங்கினார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிறகு சோதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சோதனையை ஒரு வேதனையா பார்க்கிறோம். ஆனால் தொடக்கத்தில் சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் சோதனைகள் மாறு வேடம் பூண்ட ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ சோதனை வேதனை அல்ல, அதான் ஆசீர்வாதத்தின் இன்னொரு பக்கம். அநேக வேளைகளில் நமது ஆத்மா ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் பெற்றுக்கொண்டதை, அதாவது நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட சத்துரு பல விதங்களிலும் முயற்சிப்பான். நாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதில் பிசாசு கருத்தாக இருப்பான். சில வேளை கொஞ்ச நேரம் இமைப்பொழுது தேவன் காணப்படாதவர் போல் இருந்தாலும், அல்லது நாம் தெளிவற்றிருந்தாலும் பிசாசு அப்போது ஜரூராக இருப்பான். ஜரூரா வேலை செய்வான், கொஞ்சம் கவனக்குறைவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு யோர்தானை விட்டு கரையேறின உடனே பிசாசு அவருக்காக காத்திருக்கிறான். He was waiting for him. நாம் அவருக்காக எல்லாம் செய்திருக்க, நாம் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகமும் பெற்று ஊழியத்திலும் எழுந்து நின்றிருக்கிறோம். இப்போ காரியம் என்னன்னா, மீண்டும் தைரியமாய் அவருக்காக வல்லமையாய் நிற்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறோம். இந்த செய்தியின் பின்னணி நோக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்த இந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார். நாம் அவருக்குள் வந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய சுதந்திரவாளிகள். அவரோடு சேர்ந்து இந்த உலகத்தை நாம் ஆதாயமாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த சோதனையை நாம் சரியாக அறிந்து கடந்து வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் அவருடைய சேவைகளை அதிகமாக செய்ய, இன்னும் அவருடைய சேவைகளை நாம் அதிகமாக செய்ய நாம் ஆயத்தப்படவே சோதிக்கப்படுகிறோம். ஒரு அல்லேலியா சொல்லுவோமா? நடா சோதனையை சொல்லிக்கிட்டு அல்லேலியா வேறன்றாங்க. ஆமேன், அல்லேலியா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலியா சொல்லுவோம். இந்த சோதனையில் முதலாம் ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். நமக்கு தெரிந்த சரித்திரம், சம்பவம். கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து தம் மனுக்குலத்தின் மீட்பராக இன்னும் தகுதியை அடைய வேண்டும் என்று சோதனையை ஏற்றுக்கொண்டார். அவர் மீட்பராக, இரட்சகராக இன்னும் அவருக்கு சில தகுதிகள் வேண்டும். எனவே இந்த சோதனையை தானாக ஏற்றுக்கொண்டார். சோதனையை ஜெயித்து தன்னை ஆயத்தமானார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம்
15வது வசனம் சொல்லுகிறது. ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான முதலாம் வாக்குத்தத்தம் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதோடு அல்லாமல் நாம் சோதிக்கப்படும் போது எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார், நாம் நிறைவேற்ற காத்திருக்கிறோம். தேவன் தரும் வேலைகளை செய்யும் முன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சோதனை என்ற பயிற்சியை கடந்து போக வேண்டும். கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் பார்க்கலன்றீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறார். சோதனை என்ற பயிற்சியை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சோதனை இல்லாமல் ஜெயம் இல்லை. எப்போதும் சொல்ல, if there is no examinations, there is no promotion. இந்த நாட்களில் பிள்ளைங்க எக்ஸாம் இல்லையே ப்ரமோஷன்னாக ஒன்று காத்துட்டு இருக்காங்க. ஸோ மைண்ட் தட், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சோதனையில் பல பரிசுத்தவான்கள், வேத மனுஷர்கள், குறிப்பாக விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. சோதனை ஏதாங்க. இஸ்ரவேலின் இரட்சகனாக இருந்த மோசே வனாந்திரத்தின் பின்னணியில் சோதிக்கப்பட்டான். எத்தனையோ பாடுகளை அனுபவித்தான். தன்னுடைய சொந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மீட்டுக்கெடுத்து வந்தான். வனாந்திரத்தில் அவர்களால் சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் அதை அனுபவித்தார் கர்த்தர். ஆனால் ஜனங்கள் மூலமாக. ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபன் யோசேப்பு, எந்த குற்றமும் அவன் செய்யவில்லை. ஆனால் சோதிக்கப்படுகிறான். எகிப்திய சிறையில், போத்திபாரின் வீட்டில் அநேக சோதனைகள். இயேசுவுக்கும் இந்த வனாந்திர சோதனை. ஆமென். சாத்தான் உண்மையாகவே சோதிக்கிறான், கதையல்ல. அவன் எப்போதும் தேவனுடைய எதிராளி. He is against God and God's people. அது நமக்கு தெரிய வேண்டும். விரக்தியின் நடுவில் துர்ச்சைகள், தவறான நோக்கங்களால் நம்மை நிரப்பி நம்மேலுள்ள தேவனின் அன்பையும் கரிசனையையும் சந்தேகிக்க வைக்கிறான். திரும்பவும் சொல்றேன், இந்த விரக்தியின் நடுவில் துர்ச்சைகள், தவறான நோக்கங்கள், இவைகளால் நம்மை நிரப்பி நமது மேலுள்ள தேவனின் அன்பையும் கரிசனையும் அவன் சந்தேகிக்க வைக்கிறான். We start doubting. நாம் உறுதியாக எதிர்த்தால், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், சோதனைக்காரன் தோற்று ஓடி போவான். அல்லேலூயா. ஆமென். அவன் ஓடி போவான். How to overcome? இந்த விரக்தியின் சோதனையை மேற்கொள்வது எப்படி? அதான் மேட்டர்ஸ். எல்லாரும் சோதிக்கப்படுகிறோம். விடுதலை இல்லை, மேற்கொள்ள முடியவில்லை. அறிந்திருக்கிறோம், அபியாசப்படுத்த முடியவில்லை. சுருக்கமாக சொல்கிறேன், எளிதாக சொல்கிறேன். முதல்ல, தேவன் நம்மை சோதனைக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should know. We are prepared for tests. நாம் சோதனைக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லது நம்மை சோதனைக்காக ஆண்டவர் ஆயத்தமாக்கி இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. சோதனையை, வேதனையைத்தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த சோதனைக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு அதற்கு தகுதியாக இருந்தார். இயேசுவின் சோதனையை பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தார். எனவே இயேசுவை அதற்காக தகுதிப்படுத்தவும் செய்தார். நமக்கு முன்னே இருக்கிற சோதனையோ அல்லது நமக்கு எதிராக இருக்கும் போராட்டங்களையோ நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் அறிவார். உன்னுடைய சோதனைகளை, உன்னுடைய போராட்டங்களை உன் தேவன் நிச்சயமாக அறிவார். கலங்காதே, திகைக்காதே.
இயேசு பெரிய சோதனையை சந்தித்தாலும் பிதாவாகிய தேவன் அதற்கான எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்திருந்தார். அதே தேவன் நமக்காகவும் செய்வார். ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகள். இயேசுவுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். நாம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளிகள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். இயேசு பிதாவோடு நெருக்கமான ஒரு ஐக்கியம் வைத்திருந்தார். நமக்கு தெரியும், ஒரு விளக்க முடியாத, பிரிக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு பெரிய ஐக்கியம், வெரி ஸ்ட்ராங் கம்யூனியன் வித் காட். யோர்தானிலிருந்து கரையேறினவுடன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று எல்லாரும் கேட்கத்தக்க ஒரு பெரிய ஒரு அசரீரின் சத்தம் உண்டானது. பிதாவாகிய தேவன் பேசினார் இயேசுவை குறித்து. இயேசுவை சொல்றார், இன்ட்ரடியூஸ் பண்றார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இப்படியாக போராட்டத்திற்கு முன்பே இயேசுவை ஆயத்தப்படுத்தி இருந்தார் பிதாவாகிய தேவன். நாம் தேவனோடு அதிக ஐக்கியமாக இருக்கும்போது அவர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார், அல்லேலூயா, என்பதை சாத்தான் அறியும் போது, நாம் தேவனோடு அதிக ஐக்கியமாக இருந்து நாம் அவர் நம்மை எல்லாவற்றிலும் பார்த்து கொள்கிறார், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை பிசாசு அறியும் போது சாத்தான் அதற்கு நேர்மாறான போராட்டத்தை கொண்டு வருவான். பைரேட் நினைக்கிறேன், கடற்கொள்ளைக்காரர்கள், அவர்களை குறித்து சொல்லும்போது கடற்கொள்ளையரின் டார்கெட் ரிச்சஸ்ட் ஷிப். கடலில் வருகிற கப்பல்களை கொள்ளையடிக்கிற கூட்டத்தார் எல்லா கப்பலையும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. ரிச்சஸ்ட் ஷிப், அதாவது பெரிய செல்வங்களை சுமந்து வருகிற கப்பல்களை. அதுபோல நாம் தேவனோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பது சாத்தானுக்கு தெரியும். எவ்வளவு அதிகமாக ஐக்கியமாக இருக்கிறோமோ அதே போல எதிராக அவன் கொண்டு வருவான். பயப்படாதீங்கள். சிலர் சொல்லுவார்கள், ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரதாங்க சோதனை, அப்போதாங்க எனக்கு பிரச்சனை வருது. எஸ், தட்ஸ் ட்ரூ, உண்மை. அப்போதான் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். எந்த அளவு நாம் தாங்க முடியும்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இத்தனை சோதனையை அவன் தாண்டி வரும், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியினால் இயேசு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வாசிக்கிறோம். எதிரியை அழிக்க வல்லமையுள்ள ஒரு சாம்பியனாக, ஒரு பெரிய வீராதி வீரன் போன்று அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்படிப்பட்ட வனாந்திர சோதனைகளை சகிக்க தைரியத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். சோதனை இருக்கிறது, வனாந்திரம் இருக்கிறது நமக்கு முன்பாக, போராட்டங்கள் இருக்கிறது நமக்காக. இதை தாங்கிக் கொள்ள, இதை எதிர்க்க, போராளியை, நமக்கு எதிராக வருகிற போராளியை நாம் மேற்கொள்ள, ஜெயிக்க ஆண்டவர் வல்லமையை தருகிறார். அதற்காகத்தான் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிரியின் சக்திகளை அழிக்கும் சர்வாயுத வர்க்கம் நமக்குண்டு. இரண்டாவது, சாத்தானின் சாதகமான சூழ்நிலை என்ன என்பதை தேவன் நமக்கு தெரிய பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது சொன்ன, நம்மை சோதனைக்காக ஆயத்தமாக்குகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக, சாத்தானின் சாதகமான சூழ்நிலை என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு தெரிய பண்ணியிருக்கிறார். He made us know what is Satan's advantage. இயேசு தனிமையாக இருந்தார். கேளுங்க, இயேசு தனிமையாக இருந்தார் வனாந்திரத்தில். உதவி செய்ய யாரும் இல்லை, ஜெபிக்க யாரும் இல்லை, அவருக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை. அவருடைய முதல் சோதனை அப்பம், உணவு, சாப்பாடு. த ஃபர்ஸ்ட் லெவல். எல்லாருக்கும் முதல்ல சாப்பாடு தான் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பசியாக இருந்தார், அவருக்கு உணவு தேவை.
நிச்சயமாக களைப்பாக பலவீனமாக இருந்திருப்பார். நேச்சுரலி 40 நாட்கள் உபவாசத்திற்கு பிறகு பசியாய் இருந்தார், களைப்பாய் இருந்தார் என்பதை பிசாசு நன்றாக அறிந்திருந்தான். அதான் அவனுடைய அட்வான்டேஜ். இயேசுடைய பலவீனத்தை அவன் அறிந்திருந்தான். அவருக்கு அவருடைய சொந்த பலன் தெரியும். நமக்கு நம்முடைய பலவீனம் தெரியாது. ஆனால் இயேசுக்கு அவருடைய சொந்த பலனே தெரியும். தன்னுடைய சொந்த பலவீனங்களை யார் அறிவார்? சாத்தானுடைய பெரிய சாதகமான நிலை, ஆண்டவருடைய பசி அவனுக்கு தெரிந்திருந்தது. எதிரியின் பலவீனம் தமக்கு சாதகம் தானே, எதிரியின் பலவீனம் தமக்கு பலம் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எதன் மேல் பசியாய் இருக்கிறோம், எதன் மேல் வாஞ்சையாய் இருக்கிறோம், எதை நாம் விட முடியாமல் அதற்கு பின்னால் இருக்கிறோம் என்பதை சாத்தான் அறிந்து அதில் கையை வைப்பான். அல்லேலூயா. அதை வைத்தே சாத்தான் நம்மை சோதிப்பான். ஸோ நமக்கு சாத்தானின் அட்வான்டேஜ் என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வனாந்தர சோதனையின் மூலமாக விளக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். Where do we lack? அவன் எங்கே அட்டாக் பண்ண முடியும் என்பதை ஆண்டவனுக்கு காட்டுவார். மூன்றாவதாக, சாத்தானின் அணுகுமுறையை தேவன் அறிய பண்ணினார். எப்படி அப்ரோச் பண்ணுவோம், ஹவு சேட்டன்ஸ் அப்ரோச்சஸ், அது ரொம்ப முக்கியம். பல நுணுக்கங்கள் உண்டு, ஸ்ட்ராட்டஜிஸ், வார் ஸ்ட்ராட்டஜிஸ்பாங்க. நேரடியாக நாம் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது, அது ஒரு நுணுக்கம். ஸோ சேட்டன் ஹஸ் காட் அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி. சாத்தான் எப்படி அப்ரோச் பண்ணான்? தனது பசியான நேரத்தில் இயேசு அங்கே எந்த மரத்தையோ காய்கனியோ தேடவில்லை. பசியாக இருந்தார், உண்மைதான். ஆனால் அவர் அதற்காக எதையும் முயற்சிக்கவில்லை என்பதை அவன் அப்சர்வ் பண்ணான். அங்கங்கும் பார்க்கல, அவன் பசியில் அவர் பார்க்கல, அதை அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். இதையே தனக்கு சாதகமான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டான் சாத்தான். அவன் சொல்கிறான், அங்கே இருந்ததெல்லாம் கல் தான், ஒன்லி வனாந்திரத்தில் ஸ்டோன்ஸ். அவன் சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும். இயேசுவின் மேலுள்ள பிதாவாகிய தேவனின் கரிசனையை இயேசு நம்பக்கூடாதென்று பிசாசு இந்த சோதனையை கொண்டு வருகிறான். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்காக எதையும் செய்வார், அவர்தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் இந்த சோதனைக்கு. ஆனால் அதை இயேசு நம்பக்கூடாது என்பதற்காக இருக்கிற சூழ்நிலையை இவருக்கு சாதகமாக்குவது போல அவன் சொல்லி, உதவுவது போல சொல்லி இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்னு சொல்கிறான். அதாவது இன்னொரு வார்த்தையில் சொன்னா, யா நீயே தான் உன்னை பார்த்துக்கணும், இந்த வனாந்திரத்தில் வேற வழியே இல்லை, நீ தான் உன்னை பார்த்துக்கணும். இன்னைக்கு நமக்கு அப்படித்தானே சூழ்நிலைகள், வேற வழி இல்லை, நீ தான் உன்னை பார்த்துக்கணும் இல்லையா? வாசிங்க 4:3. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும்படி. கரெக்டா சொல்றான். அவன் பிதாவையும் உயர்த்துறான், இவரையும் உயர்த்துறான் சொல்லி அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்க, அவன் அணுகுமுறை. உனக்கு வேற வழி இல்லை, இந்த வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு மரம் இல்லை, ஒரு காய்கறி கூட இல்லை, கல் மட்டும்தான் இருக்கு. நோ மேட்டர், அந்த கல்லை அப்பமாக்கிடுமே அப்படின்னு சொல்றான். எஸ் யூ நீட் அப்படின்னு உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. அங்கு மோசே பதிவு செய்கிறார். அதை ஆண்டவர் இவருக்கு சொல்றார், சாத்தானுக்கு சொல்லுகிறார், எழுதி இருக்கிறதே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாத்தானுடைய அணுகுமுறையை, அவனுடைய அப்ரோச்சஸை நல்லன் வாயிடாக்கிறார்.
ஒன்றுமில்லை என்று ஆக்குகிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இதிலே கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். உம்முடையதாகும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய அணுகுமுறை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல தர்றேன், ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? சாத்தான் ஷார்ட்கட் மாஸ்டர். அவனுடைய ஷார்ட்கட் மெத்தடை பாருங்க. தேவ பிள்ளைகளும் இப்படித்தான். அநேக முறை அநேக காரியங்களில் ஷார்ட்கட்டில் போக விரும்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விட பிசாசினுடைய சில ஆலோசனைகள் எளிதாக இருக்கிறதா நினைத்து ஏமாந்து போகிறோம். அவன் அடுத்தது செய்ததான் முதலில் அப்பம் சாப்பாடு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும். ரெண்டாவது உலகத்தின் மேன்மை, ராஜ்யம், மகிமை, உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம். ரெண்டிலும் இயேசு சாத்தானை மேற்கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இப்போது கிறிஸ்தவர்களோடு செய்கிறது போல கிறிஸ்துவோடும் அவன் என்று செயல்பட்டான். நீ கிறிஸ்தவர்களோடு அப்படிதானே செய்கிறான். எடுத்து பாருங்க, எந்த காரியமானாலும் நாம் இந்த காரியத்தில் விழுந்து போகிறோம். நம்முடைய சொந்த தேவைகள். பசி என்பது மிகவும் பயங்கரமான ஒன்று. பசி வந்தால் 10 பறந்து போகுமா? ஒருவேளை 11வது என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக பறக்காது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பசி, அதில் ட்ரை பண்ண நான் தோற்று போனான். அடுத்தது உலகத்தில் உள்ள காரியங்கள், மகிமை, மேன்மை, பட்டம், பதவி, அந்தஸ்து, புகழ், பொசிஷன்ஸ், அதுலேயும் ஒன்றும் செய்ய முடியல. அதே போல தான் அன்னைக்கு செயல்பட்டது போல இன்னைக்கு கிறிஸ்தவரோடு செயல்படுகிறான். தனக்கு ஆகாரம் தேவை என்பதற்காக சாத்தான் சொல்லுகிற காரியங்களை அதன்படி நீதிக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்ய விரும்பவே இல்லை. ஆண்டவர் செய்ய முடியும், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் நீதிக்கு அப்பாற்பட்ட, அவுட்சைட் தி ஜஸ்டிஸ் அல்லது இன்ஜஸ்டிஸா ஆண்டவர் ஒருபோதும் காரியங்களை நடப்பிக்கவில்லை. தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பசிக்காக, தனக்கு அந்த இடத்தில் கட்டாயம் அத்தியாவசியம் தேவை என்று அறிந்தும் ஆண்டவர் செய்ய முன்வரவில்லை. அவர் செய்ய மாட்டார். ஆதாம் ஏவாளிடம் இதே போல தான் செய்தான். என்ன சொன்னான்? தேவன் உங்களை உண்மையாக நேசித்தால் உங்களுக்கு நல்லதாக தோன்றுகிற இந்த கனியை விலக்குவாரா? அன்புள்ள தேவன் செய்வாரா? உங்களை நேசிக்கிற கர்த்தர் செய்வாரா? நீங்க தான் பார்க்குறீங்களே, நல்லா இருக்கே, அழகா இருக்கே, அவர் விலக்கி வச்சிருக்காரே. அப்படிதான் நினைக்கிறான். தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வைத்தான். சாத்தானுடைய பெரிய சோதனைகளை மேற்கொள்ள, அவனை ஜெயிக்க தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைகளே ஆயுதமாக நமக்கு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு வேற ஒன்றுமில்லை, எழுதப்பட்ட லோகோஸ், அவருடைய வார்த்தைகள் சாத்தானை மேற்கொள்ள ஜெயிக்க நமக்கு ஆயுதமாக நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். தேவனுடைய ஆயுத சாலையில், ஆர்மரியில் வேத வசனம்தான் பெரும் பகுதி. அதிலிருந்து பிசாசையும் பாவத்தையும் ஜெயிக்கத்தக்க ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலை வேளையில் எடுத்துக்கொண்டோம். இவ்வளவு நேரம் நாம் தியானித்தோம். அவருடைய how to overcome the temptation of desperation, விரக்தியின் சோதனையிலிருந்து எப்படி மேற்கொள்ள முடியும். இந்த 3 காரியத்திலும், இந்த பகுதியில் நாம் பார்த்த மூன்று காரியத்திலும் ஆண்டவர் வேத வசனத்தை பிரயோகித்தார். அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார், பிரமாணத்தை அறிந்திருந்தது கர்த்தர், எளிதாக மேற்கொண்டார். இன்னைக்கு நம்ம அடிச்சுக்கிறோம், பிடிச்சுக்கிறோம், எல்லவோ செய்கிறோம். சில பெரிய மதவாதிகளாக இருக்கிறாங்க, சில பெரிய பக்திமான்களாக இருக்காங்க, சில பெரிய நீதிமான்களாக இருக்கிறாங்க. செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள், நீதிமான்கள் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள், ஆயுதத்தை எடுத்துக்கொள்,
பயங்கரமான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்னெல்லாமோ பேசி பார்க்குறேன். நான் 3-4 வாரமாக இதையே சுற்றி பேசுகிறேன். அதி சீக்கிரமாய் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம்லாம் சொல்லி பார்க்குறோம். நீங்கும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லு. நீங்கும். நீங்காத இந்த பயம் இல்லை. ஒருவேளை அந்த பயம் விரக்தியில் போகாமல் இருக்க ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சோதனைக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சோதனைகளை சகிப்பவன் பாக்கியவான். இதற்காக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் சபையாக கூடி வந்து ஆராதிக்க முடியவில்லை. பலர் பலவிதமாக இதை கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவ சமூகத்தில் கூடியிருக்கோம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக. அவரை ஆராதிக்கும் போதெல்லாம், அவருடைய நாமத்தில் கூடும்போதெல்லாம் அவருடைய வார்த்தையால் நம்மோடு பேசுகிற கர்த்தர் இன்றும் பேசியிருக்கிறார். இன்று நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக ஆத்மீக ரீதியாக சாத்தானின் அட்வான்டேஜ் என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அவனுடைய அணுகுமுறை நமக்கு தெரியும். தாக்குதலுக்கு எதிரான நம்முடைய வல்லமையான ஆயுதங்களும் நமக்கு உண்டு. ஸோ கர்த்தர் இவற்றையெல்லாம் தந்தவர். அப்படியானால் வாசிக்க கேட்போம். லூக்கா 4வது அதிகாரம் 28 முதல் 32 வரை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த வாசிக்க கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் கண்கள் பதியட்டும், உங்கள் மனது அதை தியானிக்கட்டும். 28 முதல் 32 வரை நிறுத்தி வாசிப்போம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யம் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன
மன்றாடு இந்த காலை வேளையில். சோர்வு ஏற்படும், ஆனால் சோர்ந்து போகாதே. அல்லேலூயா, ஆமென். சோர்வு, நான் சொன்னது போல சோதனை மாறு வேடம் கொண்ட ஒரு ஆசீர்வாதம். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபு 1:13 வாசித்தோம். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று எண்ணப்படணும். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுப்பார். எழுதப்பட்ட வார்த்தை அது நமக்காக. இந்த காலை வேளையில் சோதனையை விரக்தியாக்கி கொள்ளாதே. விரக்தியான அந்த சோதனையின் மேல் தேவன் நமக்கு வெற்றி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவத. வேத வல்லுநர்கள், தேவ மனுஷர்கள் அப்படி கடந்து போனார்கள், பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு இந்த வனாந்திர சோதனையை ஜெயித்தார். நமக்காக நாம் ஜெயிக்க முடியும் என்பதை சொல்லி நம்மை தைரியப்படுத்த அவரை பலப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நமக்கும் இருக்கிறார். அவர் நிச்சயமாக செய்வார். சோர்ந்து போகாதே, விரக்தியாகாதே, ஜெயம் நமக்கு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய ஆண்டவர் ஜெயாளி. ஹல்லேலூயா. எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்லவர். 2 கரங்களையும் நல்லா உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதுரை தாண்டுவேன் என்று சொன்னதின்படி கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஒரு முறை கூட சொல்லுகிறேன் ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், யாவற்றையும் செய்து முடித்த தேவன் நீர். உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காரியங்களை கடந்து வர எனக்கு நீர் கொடுக்கிற பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக, தனித்தனியாக, குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உடைய தயவுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சீக்கிரமாக இந்த வேதனை நீங்கி போக எங்களுக்கு உதவி செய்வீராக. நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மீண்டும் ஒருமித்து ஆண்டவரே சபையாக ஒன்று சேர்ந்து கூடி மகிழ்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும், பெரியோரை ஆசீர்வதியும், முதியோரை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதிக கிருபை தேவைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டு நடத்துவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை நிலைத்து நீடித்திருப்பதாக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.